தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் வலது கரத்தினால் உன்னை தாங்கி என் காருண்யத்தால் உன்னை உயர்த்துவேன். சோர்ந்து போகாதே, நான் உன்னை பெரியவனாக்குவேன். சங்கீதம் 18:35. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றியது அவனது திறமை அல்ல, தேவனுடைய காருண்யமே. யாரும் அறியாத நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு தகப்பன் பள்ளம் மேடுகளை கடக்கும்போது தன் பிள்ளையின் கையை பிடித்து நடப்பது போல ஆண்டவர் உங்களை தாங்குகிறார். நீங்கள் தனிமையில் போராடுவதாக நினைக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். அவருடைய வலதுகரம் உங்களை பாதுகாக்கும். உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உங்களை நிச்சயமாக பெரியவனாக்குவார். தாழ்மை மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு விசுவாசத்தோடு எழும்புங்கள். உயர்வு கர்த்தர் கரத்தில் காத்திருக்கிறது. ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய வலது கரத்தினால் தாங்கி பிடித்து தாவீதை உயர்த்தின அதே காருண்யம் எங்களையும் பெரியவனாக்கட்டும். எல்லா தடைகளையும் உடைத்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். தமிழகத்திலும் இலங்கையிலும் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையும் ஏற்ற உதவிகளும் கிடைக்க நீர் கிருபை செய்யும். மீண்டும் இதுபோல் ஒரு பேரிடர் ஏற்படாதபடி நீர் மனமிறங்கி பாதுகாத்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளை உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கி ஆசீர்வதித்தருளும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.